ஹாய், நான் உங்கள் ஜெனி. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஐடி பார்த்தீங்கன்னா டீச்சர் ஜெனி. நான் இதில் நல்லா மோட்டிவேஷன் ஸ்டோரியெல்லாம் போடுறேன், ஒரு குட்டி ஸ்டோரியெல்லாம் போடுறேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரிக்குள்ளே நம்ம போவோம். நான் இன்றைக்கி யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம சச்சின் டெண்டுல்கர் பற்றி தாங்க பேசுகிறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா இவர் தான் டாப்பில் இருப்பார். அப்போ அந்த கிரிக்கெட் விளையாடுற அந்த பனிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடிக்காக விளம்பரம் கொடுப்பாங்க. அந்த குடியோட சிம்பல் வந்து போட்டுப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது போட்டுக்கிட்டால் எவ்வளோ தெரியுமா காசு? 1 கோடி இல்லை 2 கோடி தருவாங்க. எல்லோருமே பார்த்தீங்கன்னா அந்த சிம்பலை வந்து போட்டுக்கிட்டு விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனால் வந்து சச்சின் டெண்டுல்கர்கிட்ட போயிட்டு கேட்கும்போது நான் வந்து அதை போட்டுக்கவே மாட்டேன். நீ 10 கோடி இல்லை 100 கோடி தந்தாலையும் நான் அந்த சிம்பலை வந்து போட்டுக்க மாட்டேன். மற்றவங்களை குடின்ற ஒரு அந்த கெட்ட ஒரு செயலை வந்து நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அதனால் வந்து நிறைய குடும்பங்கள் வந்து அழியுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதனால் வந்து எவ்வளோ பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டும் அவருக்கு தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லோருடைய நலனை கருதி அழகாக சொல்லியிருப்பார். இந்த குடின்ற அந்த சிம்பலை வந்து நான் வந்து போட்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகாக சொல்லியிருப்பார். அதனால தான் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டின் கடவுள் யார் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கரை வந்து சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக வந்து அப்போவே பார்த்தீங்கன்னாக்கா விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறாரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட் நம்ம வைக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜெனி. நன்றி, வணக்கம்.